Hi viewers, welcome to Handmade Magic. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு 5 பெட்டல் ஃப்ளார் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் 8 mm அக்ரலிக் யானும் 4 mm crochet நீடலும் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளார் ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு மெயினாக நம்ம ட்ரிபிள் crochet ஸ்டிச் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ட்ரிபிள் crochet ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தெரியலனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் ஒரு ஸ்லிப் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்லிப் நாட் போட்டுட்டு 8 செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். 8 செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அந்த 8th செயின் ஸ்டிச்சை நம்ம போட்டிருக்க ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு இது ஒரு சின்ன சர்க்கிளாக ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போது நம்ம சர்க்கிளோட சென்டரில் அந்த நீடில் இன்சர்ட் பண்ணி அந்த சைடு இருக்கிற த்ரெட்டு வச்சு சிங்கிள் crochet ஸ்டிச் போட்டுக்கலாம். வீடியோவில் நீங்கள் நல்லா கிளியராக பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. நம்ம இப்போது நீடில் வழியாக த்ரெட்டை உள்ளே கொண்டு வந்து சிங்கிள் crochet ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ சிங்கிள் crochet ஸ்டிச் ஃபாலோட் பை 2 செயின்ஸ் நான் போட்டிருக்கேன் இங்கே. ஸோ அகெயின் இங்கேருந்து நம்மளோட ட்ரிபிள் crochet பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 2 times yarn over பண்ணி நமக்கு 3 லூப்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ 2 லூப்ஸாக நம்ம yarn over பண்ணி வெளியே எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் yarn over பண்ணி ஃபஸ்ட் இருக்கிற 2 லூப்ஸை வெளியே எடுக்கிறோம். அகெயின் ஒரு வாட்டி yarn over பண்ணி செகண்ட் இருக்கிற 2 லூப்ஸை வெளியே எடுக்கிறோம். இப்போது லாஸ்ட்டாக நம்மக்கிட்ட 2 லூப்ஸ் இருக்கும். அகெயின் ஃபைனலாக ஒரு வாட்டி yarn over பண்ணி அந்த 2 லூப்ஸையும் ஃபைனலாக வெளியே எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம சேம் ட்ரிபிள் crochet பேட்டர்ன் தான் நெக்ஸ்ட்டு 4 times ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு டோட்டலாக 4 times கம்ப்ளீட் பண்ணி முடித்தோடனே நமக்கு 5 ட்ரிபிள் crochet ஸ்டிச்சஸ் இருக்கும், இன்க்ளூடிங் நம்ம ஸ்டார்டிங்கில் போட்ட 2 செயின் பேட்டர்ன்ஸ். ஸோ இப்போது இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு ஒரு சைட் ஆஃப் தி பெட்டல் முடிஞ்சது. அதாவது 5 பெட்டலில் 1 ஆஃப் தி பெட்டல் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போது அந்த ஃபஸ்ட்டு பெட்டலை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் போட்டிருக்க 4 crochet ஸ்டிச்சஸையும் நல்லா டைட்டன் பண்ணிக்கிறேன். நீங்கள் கீழே இருக்கிற பார்ட்டை நல்லா மூவ் பண்ணிங்கன்னா மூவ் ஆகும். ஸோ அதை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு 2 செயின் ஸ்டிச்சஸை போட்டுட்டு சர்க்கிள் வழியாக த்ரெட்டை எடுத்து ஒரு சிங்கிள் crochet ஸ்டிச் போட்டு ஃபஸ்ட்டு பெட்டலை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அகெயின் அந்த ட்ரிபிள் crochet ஸ்டிச் பேட்டர்னை நல்லா டைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம செகண்ட் பெட்டல் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயும் போல் 2 செயின் ஸ்டிச்சஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். 2 செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு ட்ரிபிள் crochet ஸ்டிச் 3 times ட்ரிபிள் crochet ஸ்டிச் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு போட்ட பெட்டல் மாதிரியே தான் 3 times ட்ரிபிள் crochet ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு நம்ம ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு டோட்டலாக 5 crochet ஸ்டிச்சஸ் இருக்கணும் ஒவ்வொரு பெட்டல்லையும். ஒவ்வொரு பெட்டல் கம்ப்ளீட் பண்ணும்போதும் அந்த பெட்டலில் இருக்கிற crochet ஸ்டிச்சஸ் எல்லாத்தையுமே நம்ம நல்லா டைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் 5 பெட்டல் ஃப்ளார் ட்ரிபிள் crochet ஸ்டிச்சை வச்சு இவ்வளோ சின்ன சர்க்கிளில் போட முடியும். இப்போது தேர்டு பெட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு எப்பயும் போல் 2 செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு ட்ரிபிள் crochet ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ட்ரிபிள் crochet போடுறேன். ஸோ 2 times yarn over பண்ணி நான் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து 2 லூப்ஸாக crochet ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அகெயின் 2 ட்ரிபிள் crochet ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். ஸோ நமக்கு இப்போ டோட்டலாக 4 crochet ஸ்டிச்சஸ் அவைலபிளாக இருக்கும். இப்போது 2 செயின் ஸ்டிச்சஸை போட்டு ஃபாலோட் பை ஒரு crochet ஸ்டிச் போட்டு இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சேம் பேட்டர்னை தான் நம்ம அகெயின் 2 times ரிப்பீட் பண்ண போகிறோம். லாஸ்ட் பெட்டலோட எண்டில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இந்த ஒரு மாடலை வச்சு நீங்கள் எத்தனை பெட்டல் ஃப்ளார்ஸ் வேணாலும் பண்ணலாம். நான் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் 3 பெட்டல் ஃப்ளார்ஸோட கிளிப்பிங் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் 3 பெட்டல் 4 பெட்டல் 5 6 n நம்பர் ஆஃப் பெட்டல்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ட்ரிபிள் crochet வச்சு தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஈவன் டபுள் crochet வச்சு கூட உங்களோட ஃப்ளார்ஸை மேக் பண்ணலாம். ஸோ இதுதான் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் 3 பெட்டல் ஃப்ளார். சேம் பேட்டர்ன் வச்சு தான் நான் இதை பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். Hope you all like this video. Please do like, share and subscribe. Thanks for watching.